இந்த கல்யாண விருந்து அப்படின்னா ஆவரேஜா சில ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ஸ்லாம் இருக்கும். ஒரு 2 கூட்டு, ஒரு பொரியல் வைப்பாங்க, அப்புறம் சாம்பார், ரசம், மோர், இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் மெனு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதானே உலக வழக்கம். கல்யாண செலவுல வந்து எங்க கை வைக்கிறாங்கன்னா விருந்துல கை வைக்கிறாங்க. அப்படி போட்டோ ஷூட்டுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனா கல்யாண விருந்துக்கு பெருசா செய்யலையா, ஏன் அதுல கை வைக்கிறீங்க அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். கல்யாண விருந்த பிரம்மாண்டமாக வைத்தவர்களும் அப்படிப்பட்டவங்களாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ணது போக கல்யாண விருந்தே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, நல்லது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்புமாக இருக்காங்க. என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. முதல்ல இந்த பக்கமே போவோம். நீங்க என்ன விருந்து வைத்தீர்கள், உங்களுடைய மாபெரும் விருந்து என்ன, அதை டீடைல் பண்ண முடியுமா ஷார்ட்டா? படிச்சு சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு. காலையில வந்து ஸ்பெஷலா என்ன போட்டோம்னா திரிவேணின்னு ஒரு ஜூஸ் போட்டோம். திருவேணி கிரேப்ஸ், பைனாப்பிள், ஜிஞ்சர் 3 கலந்து திரிவேணின்னு ஒரு ஜூஸ். என்ன எழவி அது? என்ன திருவேணி ஜூஸ்னா? த்ரீங்கிறது வந்து ட்ரை திருவேணி ஒரு பேருள்ள டிஷ் செஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். செஞ்ச டிஷ்ஷுக்கு பேரு வச்சு அதுக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்றீங்க பாருங்க. இது டூ மச், இது டூ மச். காசி அல்வான்னு ஒன்று போட்டோம் சார். திருநெல்வேலியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அதுல செஞ்சாங்க. ஆனா காசி அல்வா எதுக்கு திருநெல்வேலியில இருந்து தண்ணி வந்துச்சு? அந்த தண்ணியில செஞ்சாலும் நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி செஞ்சாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏங்க கேட்டரர்ஸ்ல என்னமோ பண்றீங்க. இப்ப காசி அல்வா செய்வதற்கு திருநெல்வேலியிலிருந்து தண்ணீர் வந்தால் கூடுதல் டேஸ்டாக இருக்குமா? இந்த முறை மாட்டுவான். இல்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க போய் நம்ம சமைக்கிறதுனால அந்த அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா போதும், அதனால டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கை. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.